63 நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார் திருமார்களின் வரலாற்று சித்திரங்களுக்கு இடையே முத்தமிழ் கலைக்களஞ்சியம் வழங்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவரங்கம். உலகின் மிகப்பெரிய மிக சிறந்த வைஷ்ணவ தலம் ஸ்ரீரங்கம் எனும் திருவரங்கம். இறைவன் ஸ்ரீரங்கநாதன், தாயார் ஸ்ரீரங்கநாயகி சமேத 108 திவ்ய தேசங்களின் தலைமையான முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். இதன் பிரம்மாண்டம் காண்போரை வியக்க வைக்கும். காவிரியின் மத்தியில் அமைந்த சிறு தீவு ஸ்ரீரங்கம். சோழ மன்னனால் இக்கோயில் கட்டப்பட்டது என்பதை அறிகிறோம். அதன் பிறகு பாண்டியர்கள், நாயக்கர்கள், விஜயநகர மன்னர்கள் என எல்லோரும் அவ்வப்போது இக்கோயிலுக்கு திருப்பணி செய்து புதுப்பித்துள்ளனர். 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இத்தீவில் 156 ஏக்கர் பரப்பளவு கொண்டது இப்பிரம்மாண்டமான கோயில். 21 கோபுரங்களை கொண்ட இக்கோயிலில் 7 கோபுரங்கள் மிகவும் உயர்ந்தவை. அதிலும் தெற்கு ராஜகோபுரம் உலகின் மிக உயர்ந்த கோபுரமாகும். 236 அடி உயரம் கொண்டது இக்கோபுரம். அது 13 நிலைகளையும் 13 கலசங்களையும் கொண்டது. ஒவ்வொரு சுற்று சுவர்களும் மதில்களாகவும் பிரகாரங்களாகவும் விளங்குகின்றன. ஸ்ரீ ரங்கநாதர் இங்கே பள்ளி கொண்ட கோலத்தில் உள்ளார். சங்கு, சக்கரம், தாமரை சின்னங்களாக விளங்குகின்றன. உற்சவமூர்த்தி அழகிய மணவாளர். இக்கோயில் பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான பிரசித்தி பெற்ற பல கோயில்கள் மன்னர்களால் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. அக்கோயில்களை பராமரித்தவர்களும் மன்னர்களே. இப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற எல்லா ஸ்தலங்களுக்கும் ஒரு புராண வரலாறு ஏற்படுத்தப்பட்டுள்ளதை எல்லோரும் அறிந்ததே. அதேபோல் இக்கோயிலுக்கும் ஒரு புராணம் உண்டு. அதாவது ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் எனும் 4 வேதங்களின் குறிப்பாக பிரணவாகார விமானம் 4 கலசங்களை கொண்டிருந்தது. இது பிரம்மாவால் வணங்கப்பட்ட விமானம். ராமபிரானின் பட்டாபிஷேகத்திற்கு வந்திருந்த விபீஷணனை கௌரவிக்கும் பொருட்டு இவ்விமான சிலையை அவனுக்கு பரிசளித்ததாகவும், அவன் இலங்கைக்கு செல்லும் வழியில் சற்று இவ்விமானத்தை இறக்கி இத்தீவில் வைத்துவிட்டு சற்று நேரம் இளைப்பாறியதாகவும், பின் அதை எடுக்க முற்பட்ட போது இவ்விமான சிலையை வைத்த இடத்திலிருந்து நகர்த்தவோ பெயர்த்தெடுக்க முடியாமலோ போனதாகவும், விபீஷணன் இச்சிலையை இங்கேயே விட்டு சென்றதாகவும், அதன் பிறகு ஸ்ரீரங்கநாதர் இவ்விடத்திலேயே தங்க விழைந்து இத்தீவிலேயே தங்கிவிட்டதாகவும் புராணம் கூறுகிறது. காலப்போக்கில் ஆற்றின் திருப்புகளால் மணல் சூழ்ந்து விமானம் மறைந்து போனது. பின்னொரு காலத்தில் அப்பகுதிக்கு வேட்டையாட வந்த சோழ மன்னன் வேட்டையை முடித்து இவ்விடத்தில் இளைப்பாறிக் கொண்டிருந்த போது 2 கிளிகள் பேசி பாடிக்கொண்டிருந்தது. அதை கேட்ட சோழ மன்னன் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு மணலை தோண்டி விமானத்தை கண்டுபிடித்தான். இந்த கிளி சோழன் என்னும் கிள்ளி வளவன் இக்கோயிலை கட்டினான் என்பதும் ஒரு வரலாறு. கம்பர் தனது ராமகாதை எனும் ராமாயணத்தை திருவரங்கத்தில் தான் அரங்கேற்றினார். மதுரகவி ஆழ்வாரை தவிர மற்ற எல்லா 11 ஆழ்வார்களும் இங்கு திருவரங்கன் மேல் பாசுரங்களை பாடியுள்ளனர். ஸ்ரீரங்கம் கோயிலின் சிறப்பறிந்த டெல்லி சுல்தான்களாக விளங்கிய துருக்கியர்கள் இக்கோயிலின் மீது படையெடுத்து அதன் செல்வங்களை சூறையாட துடித்தார்கள் என்பதும், அப்போது உற்சவர் அழகிய மணவாளனை காக்க பல பேர் இன்னுயிர் ஈந்தார்கள் என்பதும் வரலாறு. திருவேங்கடம் வரை சென்று உலா வந்த அழகிய மணவாளன் மீண்டும் திருவரங்கம் குடியேறி உற்சவமூர்த்தியாக வலம் வருகிறார் என்பது கடவுளை ஒரு காலம் அழித்து விடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு. இப்படி ஸ்ரீரங்கநாதரை பற்றி பேசிக்கொண்டே போனால் நம் வாழ்நாள் போதாது. இப்பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது திருவரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதரை தரிசித்து வந்தால் வைகுண்டம் செல்லும் பலன் கிடைக்கும். நவ கிரகங்களில் சுக்கிர பகவானுக்கு
அதிதேவதை என்று சொல்வார்கள் ஸ்ரீரங்கநாதரை. ஆனால் 27 நட்சத்திரங்கள் அடங்கிய 12 ராசிக்காரர்களுக்கும் அதிபதியே பகவான் ஸ்ரீரங்கநாதர் தான். ஓம் நமோ நாராயணா. அன்பார்ந்த மெய்யன்பர்களே, கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக தமிழ் திரைப்படத் துறையில் நடிகனாகவும் பின்னணி குரல் கலைஞனாகவும் செவ்வனே பணி செய்து வரும் நான் தற்போது யூடியூபில் முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலின் மூலம் 63 நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார் திருமார்களின் வரலாற்று சித்திரங்களை வெளியிட்டு வருகிறேன். எனது இந்த தெய்வீக இறைப்பணி மென்மேலும் எவ்வித தங்குதடையுமின்றி சிறப்பாக தொடர முடிந்தால் தங்களின் பங்களிப்பையும் எனது ஜிபே நம்பரான 7200105646 7200105646 இந்த எண்ணிற்கு தங்களால் இயன்ற அன்பளிப்பை நல்குமாறு தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேண்டுகோள் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் கட்டாயம் அல்ல, விருப்பப்பட்டு அன்பளிக்க முன்வருபவர்களுக்கு மட்டுமே. நன்றி. ஓம் நமோ நாராயணா. எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன். இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன். ஓம் நமோ நாராயணா. திருமதி சண்முக பிரியா. இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய. ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன். சுபம்.